வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கடோபநிஷத்து. இந்த பகுதியில் யமதர்மராஜாவுடைய ராஜசபையில் அனைவரும் ஒருங்கே அமர்ந்திருக்க, நசிகேதனும் யமதர்மரிடம் உபதேசம் பெறும் சித்தத்துடன் அமர்ந்திருக்கின்றான். அப்போது யம கிங்கரர்கள் ஒருவனை அடித்து இழுத்து வருகின்றனர். நான் என்ன பாவம் செய்தேனோ, வருகின்ற வழியில் நான் பட்ட வலி வேதனை துன்பங்களுக்கு அளவே இல்லையே. மண்ணுலகில் என் குழந்தை குட்டிகளையும் மனைவியையும் நிலபுலன்களையும் விட்டுவிட்டு வந்திருக்கின்றேனே. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் பிரிவு துயரில் நொந்து வந்தவனுக்கு ஆறுதல் சொல்லாமல் வலியும் துன்பமும் பசியும் தாகமும் உண்டாகி நான் தாங்க முடியாமல் தவிக்கின்றேனே. என்னை காப்பாற்றுவார் இல்லையா என ஓலமிடுகின்றான் வந்தவன். யமதர்மர் சித்திரகுப்தரை பார்த்து, சித்திரகுப்தரே, பூமியில் இந்த ஜீவனின் செயல்பாடுகள் எத்தகையது? விவரமாகச் சொல்லும் என்கின்றார். சித்திரகுப்தர் ஏட்டை புரட்டிய வண்ணம், சுவாமி, இவன் மகா பாவி, பஞ்சமாபாதகங்களைச் செய்தவன், மிகுந்த முன்கோபி, யாருக்கும் ஈயாத லோபி, பரஸ்திரீகளை மனம் செய்தவன், அதர்மமான மார்க்கத்தில் பொருட்களை சம்பாதித்து ஏழைகளை துன்புறுத்தினான், வாக்கினால் இன்சொல்லே கூறி அறியாதவன், புண்ணிய கர்மாக்கள் என்று எதுவும் இல்லை, பெரியோர்களை ஏளனம் செய்து தூஷித்தவன், கனவிலும் தர்மம் செய்யாதவன் என்று பட்டியலிட்டார். யமதர்மர், சரி, அப்படியானால் இந்த மகா பாவியின் முகத்தில் விழிப்பதே பெரும் பாவம். இவனை கொண்டு போய் தப்தகுண்டத்தில் இடுங்கள். உணவு கொடுக்காதீர்கள். இரும்பு சங்கிலியிட்டு அக்னியில் வாட்டுங்கள். பெரியோரை தூஷித்த பாவத்திற்காக கிருமிகளை கொண்டு நாக்கை அரிக்கச் செய்யுங்கள் என்றார். அந்த பாவஜீவன் பயந்து போய் நடுநடுங்கியபடி, ஐயா தர்மராஜரே, அடியேனுக்கு கருணை காட்டுங்கள், எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து ஒரு வாய்ப்பு தாருங்கள், திரிந்து விடுகின்றேன், தயவு காட்டுங்கள் என்று அலறினான். ஹே ஜீவனே, நான் பாரபட்சமற்ற நீதிமான். இங்கு தரப்படும் கடும் தண்டனைகள் உன்னை திருத்துவதற்காகத்தான். அடுத்த ஜென்மத்தில் உனக்கு சந்தர்ப்பம் தரப்படும். இப்போது நீ போகலாம் என்றார் யமதர்மர். இதை கண்ட நசிகேதனின் மனம் அந்த பாவ ஆத்மாவிற்காக வருந்தியது. யமதூரர்கள் ஒரு ஜீவனை மிக்க மரியாதையுடன் அழைத்து வந்தனர். அந்த ஜீவனுக்கு வரும் வழியெல்லாம் மங்களமாக சௌமியமான காட்சிகள் கண்ணுக்கு இனிமையாக தென்படுகின்றன. யமதர்மரும் அழகான தமது ரூபத்தில் பிரகாசிக்கின்றார். அங்குள்ள சபையினர் எழுந்து அவரை வரவேற்று வணக்கம் தெரிவிக்கின்றனர். யமதர்மர் அந்த மனிதரை பார்த்து, வாருங்கள் புண்ணிய ஆத்மாவே, உங்கள் வரவு நல்வரவாகுக, ஆசனத்தில் அமர்ந்து கொள்க என்று உபசரிக்கின்றார். அடுத்து சித்திரகுப்தர், தர்மராஜாவே, இவர் பூமியில் செய்த கர்மாவை எடுத்துச் சொல்லி எனக்கு மகிழ்ச்சி உண்டாகின்றது என்கிறார். மேலும் இவர் வேத சாஸ்திரங்களை கற்று அதன்படி ஒழுகினவர். ஸ்ரீமத் பாகவதங்களை அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்தும் படிக்க கொடுத்தும் உதவிய பரம உபகாரி. இவர் வாசலில் சென்று யாசித்தவன் ஒருவன் கூட வெறும் கையோடு திரும்பியதில்லை. அது மட்டுமல்ல, நல்ல திதிகளில் உபவாசம் இருந்தும் கோயில், கிணறு, குளங்கள் கட்ட உதவியும் செய்துள்ளார். நந்தவனங்களும் பொது ஜனங்களுக்கு உபகாரம் செய்ய தான தர்ம ஸ்தாபனங்களும் நிறுவியுள்ளார் என்று கூறினார். அதற்கு அந்த புண்ணிய ஜீவன் அனைவரையும் வணங்கிவிட்டு, நான் ஒன்றும் விசேஷமாக செய்துவிடவில்லை, என் கடமைகளைத்தானே செய்ய முயற்சித்தேன். அதுவும் பகவத் கிருபையாலும் பெரியோர்கள் ஆசியாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பாலும் இந்த அளவாவது நடந்ததின் நிமித்தமாக இருந்திருக்கலாமே தவிர என் செயலாவது ஒன்றுமில்லை என்று அடக்கத்துடன் பதிலளித்தார். யமதர்மர், நல்லது சித்திரகுப்தரே, இவர் செய்த பாவக்கணக்கையும் சொல்லாமல்
மௌனம் காப்பது ஏன் என்றார். சுவாமி, இந்த புண்ணிய ஆத்மா பெரிய பாவங்கள் ஏதும் செய்ததில்லை. அறியாமல் சிறு சிறு தவறுகள் தான் புரிந்திருக்கின்றார். ஆனால் அவைகளுக்கு பிராயச்சித்தமாக மன்னிப்பு கோரி பெரியோர்கள் விதித்தபடி பிராயச்சித்தங்களை நல்ல மனதுடன் செய்தும் தாராளமாக ஏராளமான தானங்களை சத்பாத்திரங்களுக்கு கொடுத்தும் புனிதமடைந்து விட்டார். ஒரு வேத வித்துவுக்கு கொடுக்கும் தட்சணையால் போக்கடிக்கப்படாத பாவமும் உண்டோ? இவரின் மரணம் இறுதியில் காசி சேத்திரத்தில்தான் ஏற்பட்டது. அதனால் தான் இங்கு விமானத்தில் வந்திருக்கிறார் என்றார் சித்திரகுப்தர். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. இவர் வரவால் நம் நகரமே புனிதமடைந்தது. இவரை உபசரித்து ஸ்வர்கலோகம் அனுப்புவோம் என்று கூறினார். அப்பொழுது நசிகேதன் தனக்குள், இங்கு நடப்பதெல்லாம் விந்தையாக உள்ளதே, இப்படி தண்டனைகள் இருந்தும் ஏன் மக்கள் பாவம் செய்கிறார்கள்? ஆனால் தெரிந்தால் ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் அல்லவா? ஆனால் புராணங்கள் இதை பற்றி சொல்லி சொல்லி முறையிடுகின்றனவே. அப்படி இருந்தும் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லையே. தன்னை அறியாமலேயே தன்னை மீறி பாவம் செய்ய தூண்டுவது எது? அதை தவிர்க்க முடியாதா? புண்ணியம் செய்ய தூண்டுவது யார்? எல்லாம் புதிராக இருக்கின்றதே. யமதர்மராஜர் தான் என் சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். நசிகேதன் யமதர்மராஜரிடம் சென்று, பரமகுருவே, தாங்கள் கிருபை கூர்ந்து உபதேசிக்க வேண்டும். தனது மாணவனின் ஆர்வம் கண்டு யமதர்மராஜருக்கு மனதில் இரக்கம் சுரந்தது. குழந்தாய் கேள். ஸ்ரேயஸ், பிரேயஸ் என்று இரண்டு தன்மை உள்ளது. ஸ்ரேயஸ் என்பது நன்மை, அதுதான் இதம். பிரேயஸ் என்பது இனிமை, அதுதான் பிரியம். நன்மை என்பது வேறு, இனிமை என்பது வேறு. இவை இரண்டும் மனிதனின் உள்ளத்தை பற்றி கொண்டு வெவ்வேறான விஷயங்களில் இழுத்துச் சென்று கட்டுப்படுத்தி வைத்துள்ளன. இவற்றில் ஸ்ரேயஸ் எனப்படும் நன்மையை பின்பற்றியவனுக்கு சிறந்த நன்மைகள் உண்டாகின்றன. பிரேயஸ் எனப்படும் பிரியம் எனும் இனிமையை பின்பற்றியவன் தனது புருஷார்த்தம் என்னும் மனோவலிமை என்று தனது தன்மையிலிருந்தும் நழுவுகின்றான் என்றார். அப்போது நசிகேதன் கேட்கிறான், நன்மை மற்றும் இனிமையை பிரித்து அதை பின்பற்றி வாழும் சக்தி மனிதனுக்கு உண்டு எனில் அவன் ஏன் நன்மையை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை? சுபத்தை விட்டு அசுபத்தை பின்பற்ற காரணம் என்ன என்று கேட்கிறான். நசிகேதா, இரண்டும் ஒருங்கே மனிதனை நாடி வருகின்றன. நல்லதும் இனிமையும் தன் முன் நிற்கும் பொழுது மனவலிமை உடைய மனிதன் இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து இரண்டிற்குமான வேற்றுமைகளை பரிசீலித்து தனக்கு உகந்ததாய் விளங்கும் நன்மையை மட்டுமே நாடுவான். அன்னமானது நீரை விட்டு பாலை மட்டும் பிரித்து எடுத்து பருகுகின்றதோ அந்த வண்ணமே புத்திசாலி தனக்கு இனிமையானதை தள்ளிவிட்டுவிட்டு தனக்கு நன்மையை தேர்ந்தெடுக்கின்றான். ஆனால் மந்த புத்தி உள்ளவன் அல்ப புத்தி கொண்டு சுகம் தரும் விஷயங்களிலும் பசு, மனைவி, புத்திர சம்பத்துகளில் பிரியம் வைத்து அதற்கென பெரும் பொருள் ஈட்டுவதிலும் அதை காப்பாற்றுவதிலும் நோக்கம் கொண்டு பிரேயஸ் எனும் இனிமையை நாடிவிடுகின்றான். ஆனால் நசிகேதா, நீ ஒரு விவேகி. நான் பிரேயஸில் இருக்கும் போகங்களை பற்றி பலவாறாக எடுத்துச் சொல்லியும் தூண்டிவிட்டாலும் கூட அதில் எண்ணம் செலுத்தாமல் உள்ளத்தை கவரும் காமங்களை அற்பமென்று கண்டுகொண்டாய். எந்த போகங்களில் பல மனிதர்கள் ஆழ்ந்து மூழ்கி மடிகின்றார்களோ அவைகளின் அழியும் தன்மையை கண்டு வெறுத்து அந்த மாயப்பொருள் வழியை ஒதுக்கி தள்ளிவிட்டாய். நீ பெரிய தீரன் என்று பாராட்டினார். அப்பொழுது நசிகேதன் ஒரு கேள்வியை கேட்கிறான். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.